அப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாஜூஜ் மாஜூஜ்ங்கிறது ஒரு மனிதர்கள் தான். அவங்க ஒரு ஜீன், அது ஒரு வகையான ஜீனை தான் குறிக்கும். இவங்க தான் அந்த வெள்ளைக்காரர்கள், துருக்கியர்களும் இவங்க தான். துல்கர்னேன்ங்கிறது சைரஸை குறிக்கும். அவர் தான் கிஸ்ராவுடைய அந்த சாம்ராஜ்யத்தை நிறுவியவர். இது எல்லாமே நம்ம குர்ஆன் ஹதீஸை வச்சும் வரலாற்று சான்றுகள் வச்சும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இனி இன்னொரு சில விஷயங்களை வச்சு நம்ம யாஜூஜ் மாஜூஜுடைய நிகழ்வை நாம புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு யாஜூஜ் மாஜூஜை பற்றி ஒரே சம்பவம் தான், யாஜூஜ் மாஜூஜுடைய வெளிப்படுதல் ஒரே சம்பவம் தான். ஆனா அதை வச்சு ரெண்டு விதமான முன்னறிவிப்புகள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 இஸ்ரேலுங்கிற ஒரு புதிய நாடு இந்த உலகத்துல உருவாக்கப்படுது. இதை வச்சு அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்காமம் அது மாதிரி ஒரே நிகழ்வுல ரெண்டு மிகப்பெரிய முன்னறிவிப்புகள் குர்ஆனுடையது நடைபெறி இருக்கு. ஏன்னா ஒன்னு யாஜூஜ் மாஜூஜ் வெளியே வராம இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகாதுங்கிற ஒரு முன்னறிவிப்பும் குர்ஆன்ல இருக்கு. இன்னொன்னு ஈசா நபியுடைய அந்த வருகை ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க முடியும்.